புடலங்காய் வச்சு ஒரு புட்டு பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசைக்கு நல்லா சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடலங்காய் வச்சு ஒரு புட்டு சொல்லுவோம் நாங்கள், அது மாதிரி இப்போ பண்ண போகிறோம் பார்க்கலாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவிட்டு வேக வைக்கணுங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. புடலங்காய் நல்லா வேக வச்சு தண்ணி வடிச்சாச்சு. அதுக்கு நல்லா தக்காளி ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் 3, பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, இலை. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். வச்சு எண்ணெய் நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டங்க. பட்டை, லவங்கம் போடலைங்க, ஒரே ஒரு ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். 2 பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கட்டும். தக்காளியும் அதில் போட்டு நல்லா அதையும் வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, ஆனால் உப்பு கறிக்கு அப்புறமா. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இதில் வேக வச்ச புடலங்காய் போட்டு நல்லா ஒரு கலர் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அதுவும் எண்ணெயிலேயே வதங்கட்டும். அது இது கூட மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு கலரிட்டு உப்பு செக் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இதை பவுடர் ஆக்கிடலாம். பொட்டுக்கடலை பவுட்ரு அதில் போட்டு நல்லா கலரிடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறைய வலிக்கங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் பேசி சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி பத்துக்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.